ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் அரசன். இப்போ நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. இப்போ எல்லாம் கிராணிலாம் விளாண்டுருப்பாங்க. இப்போ தான் நான் ஏற்றி கிராணியில் ஒரு ட்ரெயினை ஸ்கிப் பண்ணலான்னு ஏற்றிருக்கேன். ஸோ வாங்க கேமில் போகலாம். இதில் வந்துட்டேன். எடுத்தோடனே ஒரு இடத்துல அடைச்சி விட்டு வச்சுருக்காங்க. ஊசி எடுக்கணுமா? எடுத்தாச்சு. என்னடா அது 6 மணி நேரமாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் இட் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போய் பார்ப்போம். அதில் கீழே போவோம், மேலே போவோம், கீழே போவோம். இதெல்லாம் திறக்க முடியாதா? பார்த்துட்டாங்க ரோபோட்டு. மணி அடிக்குது. வெப்பன் கீ கிடச்சிட்டுங்க. போய் அந்த வெப்பன் எடுத்து சொட்டம் பண்ணி அந்த தலையில் வைக்கும். சொல்ல மறந்துட்டேன், இதில் கிராப்பா வண்டி தான் வச்சுருக்கேன். கிராணி வைக்கல, ஏன்னா அது இருந்தால் எனக்கு எஸ்கேப் பண்ண வராது. வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கிராணியை வச்சு எஸ்கேப் பண்ணி காட்டுவோம். இப்போ தாங்க ஏற்றி கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண ஆசையாக இருந்தது, ஓப்பன் பண்ணேன். இங்கே எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நாளாக ட்ரைனிங் எடுத்து எப்படி இதை பண்ணணுன்னு வீடியோலாம் பார்த்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கிராணியை உள்ள எதுவுமே இருக்காது. ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கஞ்ச பையில் வரும். மேலே போவோம். ஏதாவது இருக்கா? இன்னைக்கு சேஃப் கீ, இது நம்மளுக்கு தேவையில்லை. அங்கே எதுவும் இல்லை. எங்கே போகலாம்? வந்துட்டானா கலப்பையா? வந்துட்டான். பாய் கிளவா, பாய் 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 பாய், see you. மெதுவாக போயிட்டு இப்படி போட்டு என்னைக்கு தான் போகிறது? நான் மேலே இறங்குதாமா? கீழே எவனாவது இருக்கானா? நானே எங்கள் வீட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் வெளில வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் சைடில் நாய்ஸ்லாம் கேட்கும். ஐயோ கிளம்பைய ஓடுறா ஷூட் பண்ணுறாங்க. அப்படி இதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். கீழே வருவானா? அந்த செவுட்டில் யாரை விட்டுக்கிறாங்க. மேலே போய் ஒரு வெப்பனை எடுக்க விட மாட்டான் அந்த கிளப்பைய. வெப்பனை எடுத்துட்டான்னு நம்ம முன்னே நிற்க முடியாது. இப்போதைக்கு இல்லை. வந்துட்டானாங்க. ஐயோ இருட்டில் ஒரு இளவுமே தெரிய மாட்டுது. இருப்பான்னு நினைக்கிறேன். போயிட்டானா கிளம்பி பார்த்துட்டான். ஐயா இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது போலயே. வீடியோ எவ்வளோ லென்த்தடா ஆக்க போகிறாடே. சீக்கிரம் கிளம்புடா, பார்த்தது போதும்டா. போடா. போகிறான் போய்கிட்டோம். அங்கே போய் வெளில நின்று நம்ம இருக்கோமா இல்லையான்னு பார்க்குறான். அப்பா கதவை சாத்தியாச்சு. என்ன ஒரு இலம் வைக்க மாட்டான். கிளப்பை சிகரெட்டு பிடிச்சிட்டு பீடியாவது வச்சு தீப்பிட்டியாவது வச்சுருப்பான்னு பார்த்தா அதையும் வைக்க மாட்டாங்க. கதவு திறந்துருக்கு. அப்போனா உள்ளே தான் கிளம்ப இருப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டு போகிறான். சீக்கிரம் திறந்து தொலை. நினைச்ச மாரி இருப்பானா? இல்லை சீக்கிரம் கீழே போய் கல்லை போட்டு அவனை அட்டியை போட வேண்டியதான். நம்ம தாங்க வேண்டியதான் அவனை. இங்கே வேற திறக்க சொல்லுமா? ஆகுனா ஏன்டா லாக்க போட்டு வச்சுருக்க கேப்பையில்? எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அவன் திறந்தா வண்டியும் வெடுக்குன்னு திறக்குது. நம்ம திறந்தா வண்டி குச்சை வச்சு நோண்ட வேண்டியதாக இருக்குது. என்ன பழப்புது? கல்லை வேற போட்டு. ஐயா இவன் வேறங்க அப்பப்போ வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. இவ்வளோ முதல்ல கொள்ளணுங்க. டெடி பேரை முதல்ல கண்டுபிடிக்கணும். வாங்க. இங்கே எதுவுமே இல்லை. பழைய காலத்து அம்பாசிடர் காரெலாம் ஏன்டா இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க? இந்த என்னோட தான் இரும்பு கல்லில் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்ருவேன்டா. இந்தமாரி ஐடியாலாம் ஏன் தான் கிழவனுக்கு வரலன்னு தெரியலையே. சும்மா நிற்கிறத போய் கடையில் அது போடுறா.
2 கல் கிடச்சிட்டு இதுவே போதும். கிழமை சொட்டையில் வாங்கி போடலாம். வந்துட்டு கன்னை முதல்ல எடுக்கணுங்க. குருட்டு கிழமை கண்ணாமண்ணான்னு சுடுவாங்க, பார்த்தா கரெக்டாக போய் சுடுறாங்க. என்ன பண்ணுறது? கிட்டலாம் மாட்டிக்கிட்டு முடியும். வாடா 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 கிழவா 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 எங்கே இருக்க? இல்லை, கரெக்டாக இந்த நேரத்தில் எங்கேயாவது சுடுவாங்க. மேலே தான் இருப்பானோ? எனக்கு இன்னும் மொட்டை மாடிக்கு போயிட்டான் போல மொட்டை பையன். எங்கடா போனேன்? நல்லா இருக்கும். சொட்டையிலே டப்புன்னு சுட்டு விட்டு சொட்டையிலே சுட்டு விட்டு வந்துடலாம். எங்கடா போயிருப்பான்? ஐயோ ஐயோ, இந்த மாதிரி நேரத்தில் கண்ணே மாட்ட மாட்டுறாங்க. ஐயோ, செல்லு வேறு ஹேங்காக ஆரம்பிக்குது. ஐயோ, இவ வேற என்னங்க வெறி ஏற்றிக்கிட்டே இருக்கா. இவளை முதல்ல கொள்ளணும். டெடி பேர் எங்கே இருக்கணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். கடமை ரூமில் போயிருப்பானா? எங்கே இருப்பானே தெரிய மாட்டுது. ஐயோ, நம்ம தேடுறப்பெல்லாம் வரமாட்டான் கிழமை. தேடாதப்பெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ஐயோ துப்பாக்கி தெரிய பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. மாட்டிட்டான் கிழமை கரெக்டாக. இவன் மண்டையில் ஐயோ என்ன ஏந்திட்டான். டே எப்பட்றா? கரெக்டாக சுட்டேண்ணா நான். சுட்டதுக்கப்புறமும் அடிக்கிறானே எப்பட்றா? ஐயோ ஐயோ, டே 2 வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு தடவை கூட கிழவன் அடி வாங்க கூடாது. கரெக்டாக அவன் மண்டையை பிறந்துட்டு எஸ்கேப் பண்ணுறோம். ட்ரெயின் எஸ்கேப். ஐயோ, தேவையில்லாமல் அடி வாங்கிட்டான் வந்துட்டு போய். ஒரு தடவையும் எப்படிங்க கரெக்டாக அவன் அடித்தான் டப்புன்னு ஏஞ்சிட்டான். அவன் கன்று எடுத்துருக்கணுமோ என்னன்னு தெரியல. இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கப்பா. கரெக்டாக அடித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முடிஞ்ச கதையை வச்சுட்டு எஸ்கேப் பண்ணுறோம், பண்ணியே தீர்றோம். இங்கே எதுவும் இல்லை. இப்போ அந்த ஸ்லிங் ஷாட்டை போய் எடுத்து வந்தோம். கல் நம்மகிட்ட ஒன்று இருக்கா? எங்கே போயிருப்பான் கிழமை? டோர் வந்துருக்கு. அந்த ரூமில் இருப்பானா? நம்மளுக்கு தேவையானது ஒன்று கிடச்சி விட்டு எடுத்து கீழே போட்டு வந்துடலாமா? வேணாம், மேலே கிழவங்க அதை முடிச்சிடும். எங்கே போனான் கிழமை? கிழவாய் ஏன் வரான்டா? வா 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 வா. கண்ணை பிடுங்க. மொட்டை மட்டையை பார்த்து கரெக்டாக சொல்லணுமா? இல்லை இல்லை பொடி பழகி தெரிச்சுதா? போய்ட்டோ போய்ட்டோ. தா கீழே போ. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டு வச்சுப்போம். எஸ்கேப் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். போ கீழே போய் படுத்துக்க. இப்போ நிறையா வேலை இருக்குது. 1 ஹவர் பொருள் தான் கிடச்சிருக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. இன்னும் எக்கச்சக்கமாக கண்டுபிடிக்கணும். ஏப்பா கன்று எடுத்துப்பான் வந்தானா கிழமை. என்னங்க இன்னும் இங்கேயே படிக்கட்டிலே தூங்குறான், மறைய மாட்டான். தூங்கிட்டு போட்டும். புல்லட் இருக்கு. சக் சக் எடுத்தாச்சு. வேறு என்ன வேலை? எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கானா? எங்கே போகிறது? வேலை ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. என்ன வந்த வழியிலே எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கனே. என்ன ஸ்லிங் ஷாட்டா? கலராக இருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம். தேங்காய் இருக்குங்க, இதை எடுத்துகிட்டு போய் மேலேருந்து கீழே தூக்கி போட்டு பார்ப்போம். மேலே போய் இங்கேருந்து கரெக்டாக விட்டுற எடுத்துக்கிட்டு கரெக்டாக போய் விழுந்துடுறா செல்லம். தப்பி தூக்கி குளத்தில் வந்துடாத. இப்போ முதல்ல கிட்ட நான் போகிறேன் தம்பி. ஐயோ கரெக்டாக வந்துட்டா. ஐயோ தம்பி தம்பி கொஞ்சம் நிறுத்துறா அவனா? அடே ஐயோயோ விழுந்துட்டா. சை விழுந்தோன்னா எங்கே போய் விழுந்தே தெரியலையே. ஐயோ தேங்காவை போய் கண்டுபிடிக்கணுமா? எங்கே போய் விழுந்துருக்கோம்? ஐயே டென்ஷனாக ஏற்றிட்டு இருக்காங்களே. தப்புன்னு கீழே குதி மொட்டை வந்துட போகிறான்.
உங்களுக்கு எங்கே விழுந்துருக்கணும் எதாவது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, உனக்கும் தெரியாதா? எங்கடா விழுந்துருக்கணும் எடுத்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு அங்கே எங்கேயாவது பக்கத்தில் கிடக்கும்னு நினைக்கிறேன். அதில் விழுந்தா திரும்பி கிடச்சிரும்லங்க. போய் பார்த்துருமா? காக்கா சுற்றுட்டு போயிடும். காக்கா எப்படி இருக்கா? நல்லாக்கியா? விட்டா ட்ரெயினுக்கு வேறு மாதிரி. ஐயோ நீயும் விடாத. ஐயோ போயிடுச்சு. சக்குன்னு இறங்கு. சக்க வேகமாக இறங்கணும். குறுக்க இருந்த மணல் அது வந்துடக்கூடாது. சாமியே இறங்குடா. புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். டப்புன்னு மொட்டை மண்டை வந்து சட்டையில் கொடுப்பானா. இப்போ இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும். ட்ரெயினுக்கு எடுத்து நான் எங்கே வந்துட்டுருக்கேன்? ஐயோ நான் பண்ணுற வேலைலாம் இருக்குது. எனக்கே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. உள்ளே போ. வாக்காக்கியா இல்லைவா? வெளில கண்ணு மாலை எடுக்கணுமா? தேங்காய் இருக்குது, வெட்டிடும். தேங்காய் போயிட்டு இப்பயும் உருட்டிட்டு தாங்க போயிட்டுருக்கான் அவன். பாடாங்க உன்னை வெட்டி ரெண்டாக பொழந்து உள்ளே இருக்கிறத வெளில எடுக்கிற மாதிரிப்பா உன்னை. உள்ளே போ. வேறு ஒன்று ரெண்டாக விட்டுறேன். எங்கே நீ விட்டு ஓடிக்கிட்டு நிற்க மாட்டேன். நீ காயின் அடிச்சிருக்கீங்க அவ்வளோதான். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துடலாம். துப்பாக்கி வேறு இருக்குது, என்ன பண்ணுறது? இதையும் எடுத்துகிட்டு போய் அந்த இதை படிக்கட்டுக்கிட்ட போட்டுவிட்டு கண்ணை திரும்பி எடுத்துகிட்டு போகணும். மொட்டை மண்டை எடுத்தோன்னா கையில் எடுத்து வச்சுப்பான். அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி தாங்க கேம் சும்மா விளாண்டுட்டு இருக்கேன். முதல்ல ஏற்றி விளாடும் போது இலவும் தெரியாமல் நான் எங்கேயாவது போய் உட்காந்துப்பேன். எடுத்துகிட்டு கண்ணை சும்மா கீழே போட்டு வைக்கிறேன். அவன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செல்லு வேறு ஹேங் ஆகுதுங்க. ஹேங் ஆகிற செல்லா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட விளாண்டுருக்கேன். எனக்காக ஒரே ஒரு லைக்கு போட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ். நம்மளும் கொஞ்சம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதான் எனக்கு ஆசை. தீப்பெட்டி காக்காவே காலி பண்ணியாச்சு. தீப்பெட்டி இருக்குது. இதெல்லாம் கிழமை எதுக்கு இங்கெல்லாம் ட்ராலாம் வச்சுருக்கான்னு தெரில. ஒரு இலவும் வைக்க மாட்டான். ட்ரா வச்சுருக்கான், பீரோ வச்சுருக்கான். இதில் 2 பீரோ வேறு. என்கிட்ட ஒன்று கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் தூக்கிட்டு போய் வச்சுப்பேன். 3வது பிளேட் எடுக்கிற முருங்கண்ணா. நேரம் வந்திருப்பானே 2 நிமிஷத்தை தாண்டி இருக்கும். கிழமை வந்திருப்பான். முதல்ல கீழே ஒரு கண்ணாடி இருக்கும், அதை உடச்சி உள்ளே க்ரோபார்லாம் எடுத்து வந்துடும். சீக்கிரமாக போகணும். சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஏய் கடவுளா நீ தானாடா? என்ன சத்தம் இருக்குன்னு பார்த்தேன். சொட்டையில் வாங்குறேன். ஆஹான்ட்டு வராப்புல. அப்போ தான் போ வெளில போ. நம்மக்கிட்ட வச்சு விடாது. வச்சுருக்கீங்களா? என்ன நல்லா கீயாக இருக்கணும். ஷெட்டில் ஏதாவது கிடைக்குமா? ஷெட்டில் பேடல் பேட்லாக் கீ கிடைச்சா நல்லா இருக்குங்க. ரோல் கைக்கிட்டே இருக்குங்க. கிழவன் கன்று நம்மள்கிட்ட இருக்குது. அவர் வராரு. ஆஹான்ட்டு வராரு. இப்போ தான் தலையிலே கொடுத்து அனுப்பியாச்சு. இது வரையும் ஒரு 2 பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவாங்க. இப்படி சுற்றிட்டு போகிறாங்க. ஷெட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது? டெடி. அவ்வளோதான். பேட்லாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவள் பேர் என்ன? சிலிண்டரினா. அவள் பேட்லாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே லிஃப்ட்டை முதல்ல கீழே வைக்கணும். அதுக்கு 1 மணி நேரம். அதில் ஏறிட்டு மேலே போகணும். அதுக்கு 1 மணி நேரம். இதை கையில் வச்சுருந்தா வேகமாக வர்றாங்கன்னா இது கீழே விட்றோம். நான் தடுத்துக்கிட்ட கையில் வச்சுருக்கேன். வா சீக்கிரம் வா. 1 மணி நேரமாக இறங்குறது லிஃப்ட் வேறு. பெரிய எடுத்துக்கிட்டு இந்த பட்டம் நிறுத்தி விட்டுட்டு கஜக் சல்லுன்னு வேலை போய் இதை வேறு அதை கொள்றதுக்கு ஏதாவது உருப்படியாக ஏதாவது கொடுத்துட்டு செத்தா நல்லாயிருக்கும். சிலிண்டர்னா மொக்கையாக கொடுத்துட்டு சாவும். அது வேறு தருவியும். பேட்லாக்கி கொடுத்துட்டு சாகணும். இல்லைன்னா ஏன் செத்ததை திருப்பி பிடிச்சி சாவடிப்பான். பேட்லாக்கி என்ன அவ்வளோ விழுவுதா? இங்கே வா. இங்கே போகிற அப்படியே வந்து கீழே விழுவு.
சாவு. அப்பப்போ வந்து மூஞ்சிக்கு நேராக பயமுறுத்துல. வெளில போ என்ன கீ கொடுக்குற, சீக்கிரம் கொடுத்துட்டு சாவடி. பேட்லாக்கி வேறு மாதிரி எஸ்கேப் பண்ணிடலாம் போலையே. எல்லாம் கிடச்சிவிட்டா, எல்லாம் கிடச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வேறு என்ன வேணும்? வந்துட்டானா இதை எடுத்துகிட்டு போய் மேலே கீழே போட்டு வந்துடும். வேறு என்னென்ன கிடைக்கணும் கொஞ்சம்னா? அந்த லிவர் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ட்ரெயினுக்கு கீர் போடுறது வேணும். கீர் போடாமல் இப்படி முன்னாடி போவோம் ட்ரெயின். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கோம், வேஸ்ட்டாக இங்கே தூக்கி போட்டு போயிடும். போய் க்ரோபர் எடுத்து வந்து க்ரோபரில் ஏதாவது க்ரோபரை வச்சு ஏதாவது பண்ணலாம். இங்கே இருக்கிற பெட்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இங்கே ஒரு பெட்டி இருக்குது. வேறு க்ரோபர் ஏங்க எனக்கு ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஏற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளும் யூடியூப் வந்து வெளில சொல்லிக்கலாம். அதை வந்து கொஞ்சோண்டு பார்த்து செஞ்சு விடுங்க. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் கிராணி விளாண்டுக்கிட்டு இருக்கேன், விளாட தெரியாத பையன் நான். ட்ரெயின்கி கோபாரை வச்சு எதாவது உருப்படாது தான் கிடைக்கிது. இப்போ மேலே போய் அங்கே ஒரு பாக்ஸ் அதை வந்து பார்ப்போம். சரி போய் பார்ப்போம். போயிருப்பான் தான் நினைக்கிறேன். போயிட்டான். அவன் ஒரு சொட்ட மண்டையன். எங்கே போயிட்டுருக்கான் இல்லையே. கீழே போனாலும் ஒரு இடம் தெரிய மாட்டேது. சேஃப் கிடக்கு. சேஃபை திறந்து பார்க்கலாமா? சேஃப்கி எங்கே போடுறதுன்னே மறந்துட்டேனே. அங்கே மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே தானே போடணும். ஐயோ, டப்புன்னு மொட்டை பையன் வந்த மாதிரியே இருந்தது. கதவு திறந்துருக்கு. மொட்டை மண்டையாக இருப்பானோ? இல்லை ஜஸ்ட்டு சரி இங்கே போய் போடணுமா? நான் எங்கே வராங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இருக்கானா ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குது. சை எப்போ இதெல்லாம் யார் கேட்டா? ஏதாவது நல்லதா அந்த லிவர் எங்கே ஏதாவது கொடுத்து வைங்கடா. இருப்பானா போகலாமா? போனால் பிடிச்சி அடிச்சிருவானோ? இங்கே தம்பி இருக்க. அடே எங்கடா இருக்க? நம்ம இதுக்கப்புறம் எங்கே ஓப்பன் பண்ணாத ஒரு இடம் எங்கே இருக்குது? போயிட்டுருக்காங்க மொட்டை மண்டையா. செவுட்டு கம்யூனிட்டியாக இருப்பான் போல. அவன் பற்றாமல் போயிட்டுருக்கான். போய் கன் எடுத்து வந்துடும். அவங்க மொட்டை மண்டையை போட்டு தரலாம், நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி. குறுக்கப்பற எங்கே போட்டேன்? எங்கேயாவது கிடக்கட்டும் மரம். ஐயோ புல்லட் வேறு இல்லையா? அதை வேறு கவனிக்காமல் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புல்லட்டு கிடச்சிட்டு மொட்டை மண்டையா இங்கே தானே இருக்குதா? வா 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 வரான், கரெக்டாக வரான். வா 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 வராரு பெரிய சண்டியார் தூக்கிக்கிட்டு. என்ன பண்ணுறது இப்போ? எல்லாம் கட்டிவிட்டு போய் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வந்துடுமா? காயின் எடுத்துருவோம். காயினில் இருக்கிறது யார்? எனக்கு ஒரு சந்தேகங்க. நம்ம தான் ட்ரெயினையே எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? ஓட்டுறதே நம்ம தான், அப்புறம் எதுக்கு டிக்கெட்டு? நம்ம ஓட்டு போகிறதுக்கு சொட்ட மண்டையை தாங்க காசு தரணும். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், அதுவும் அவன் வீட்லேருந்தே காசு அழிட்டு போய். சை மரக்கட்டை எதெல்லாம் தேவைப்படாதோ அதெல்லாம் வச்சுருப்பானுங்க. வேஸ்ட்டு ஃபெலோஸ். ஆனால் எனக்கு இன்றைக்கி வரையும் அந்த மரக்கட்டை எங்கே வச்சு எரிக்கணுன்னே தெரியாது. ஆனால் எரிக்கணும் ஒண்டியும் தெரியும். எங்கே போய் அவன் இதுவும் 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டானா? குரோபர் இருக்குது, இதை எடுத்து போய் மேலே ஒரு பொட்டி இருக்கும், அது திறந்து பார்ப்போம். அங்கேயும் இல்லைன்னு வைங்களா, மொட்டை மட்டையை தலையை பேர்த்து அது உள்ளே இருக்கானு தான் பார்க்கணும். இதெல்லாம் ஏன் அங்கே இங்கே போய் ஒளி வைக்கிறான்? எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டா நம்ம அசால்ட்டாக ஏஞ்சி போயிடலாம்ல. அதான் பொருட்டான ஆமாம்
யாயிரா உணவுலாம் ஏதாவது ஒழுங்காக வச்சு விடுவான்னு பார்த்தா நார்னதெல்லாம் எடுத்து வச்சுருக்கானுங்க. எஸ்கேப் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தா இப்போயே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு வீடியோ. ஐயோ எங்கே போகிறது, எனக்கு பைத்தியம் பிடிக்குதே. என்ன பண்ணலாம் இப்போ போகாத இடம் எங்கே இருக்குது? மேலே ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அந்த ரூமை போய் பார்த்துட்டு வந்துருமா? எனக்கு தெரிஞ்சு அந்த ரூம் உள்ள தாங்க வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். மேலே ஒரு கிளவு ரூமா, அது யார் ரூமோ, அந்த ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு என் பச்சி சொல்லுது. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடும். அரை மணி நேரத்துக்கு மேலே விளாடுவோம் போலையே. எஸ்கேப் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓ எனக்கு ஞாபகம் வந்துட்டுங்க, பழைய போட்டு அந்தாண்ட போனோம்னுங்களா, அந்தாண்ட பக்கம் தான் இருக்கும். ஷெட்டுக்கு பின்னாடி அந்த பழைய பார்த்தேன். அந்த பழைய போய் எடுத்து வந்துடுவாங்க. அந்த பழைய எடுத்து வந்துட்டோன்னா வேலை முடிஞ்சுவிட்டு. முதல்ல ஐயோ அந்த கட்டை எடுக்கிறது முன்னாடி வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுமா? போய் கட்டை எடுக்கலாமா? முதல்ல ஏதாவது இருக்கா, நம்ம எதாவது விட்டுட்டோமான்னு தேடிப்போங்க. அதுக்கப்புறம் போய் கட்டையை எடுத்து வந்து அந்த பக்கம் எப்படி பார்ப்போம். முதல்ல இங்கேயே பார்த்துப்போம். இதுக்கு தேவையில்லாமல் இப்போ கட்டையை எடுத்துக்கிட்டு முதல்ல ஃபுல்லாக அந்த வீட்டை தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளில போய் கட்டையை பார்க்கும். கட்டை எங்கேயும் ஓட போகிறது கிடையாது. கிழமை வந்துடுவானே, சீக்கிரம் எஸ்கேப் பண்ணி தொலையணும். ஓகேங்க, இதுக்கப்புறம் தேடி பிரச்சனை கிடையாது. சீக்கிரம் கீழே போய் எண்ணங்கள்லாம் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் காஞ்சி போன ஜட்டி ஆனால் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் லிவர் வச்சுருக்க மாட்டான். எத்தனை ரூம்? ஐயோ கிழவன் உள்ளே போய் தூங்க போகிறான்னு நினைக்கிறேன். அவன் தூங்கட்டும். அவன் கிழவன் தூங்குறதுக்கெலாம் லாய்க்கு. அவன் நம்ம இந்த ஜென்மத்தில் பிடிக்க மாட்டான், நம்மளை என்னையே பிடிக்க மாட்டான். பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் கிராண்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்படி பிடிச்சி அடிக்கிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹார்டு மூடு போட்டு விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்டு மூடுங்கிறதெல்லாம் பிடிச்சி சொட்டையிலே கொடுக்குறான். நம்ம வேணால் ஈஸி மூடில் விளாண்டு விட்ருக்கோங்க. இப்போ தான் ட்ரைனிங் இருந்தனால நீங்கள் கேட்டிங்கன்னா ஹார்ட் மூட் போட்டு விளாட்றேன் உங்களுக்காக. அதுக்காக ஒரு நாள் வேறு நான் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ தாங்க விளாண்டு கற்றுக்குறேன். நம்ம கிராணி வீடியோ ஒண்டி போடலாமா, மற்ற கேம்ஸையும் வீடியோ போடலாமா? சாரிங்க, கொஞ்சம் இதாக லேட் ஆகிட்டு. இதை இங்கே நான் ஒரு கோயிலில் தான் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே பாட்டை போட்டு விட்டாங்க. அதான் இங்கேருந்து இங்கே வேறு இடத்துக்கு மாறி உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி, என்ன பேசியிருந்தேன்? ஹார்ட் மூடு வச்சு விளாடணுன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஹார்ட் மூடு வச்சு விளாட்ணுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஹார்ட் மூடுன்னு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு விளாட்றேன். சரி, மலையை விட்டு அந்த பக்கம் போய் பார்ப்போம். சீக்கிரம் எஸ்கேப் பண்ணி தொலைங்கன்னு வேறு. கால்லேருந்து அங்கேயும் அலைஞ்சு ஒரு இதோட 3வது இடம் கேட்டுருக்கேன். அங்கே கீழேருந்து மொட்டை மொட்டையாக பார்க்குறாங்க. அடே வாடா வாடா பார்த்துக்கிறேன்டா. இவன் வேறு வந்து துப்பாக்கி எடுத்துப்பானே. உனக்கு முன்னே வரல, நான் துப்பாக்கி எடுக்கண்டாயிரா. துப்பாக்கி எடுத்து வா. என்ன நீ வெறுங்கையை வச்சுக்கிட்டு என்ன வீராச்சாமி மாரி எனக்கு என்ன சீனு போடுறேன்ட்ட? வாடாங்க மேலே வாடாங்கிறேன். வேணாம் கரெக்டாக சரி விளாட விட்டுட்டேன். நான் மெயின் பண்ணது வேறு இடம். சரி விடுங்க, கிளப்ப ஏதாவது பண்ணிட்டு போகிறேன். இப்போ உட்காந்து பொறுமையாக போய் அங்கே லிவர் இருக்கணும் எல்லாம் வேண்டிங்க. லிவர் இல்லைன்னா அவ்வளோதான், செல்லை தூக்கி போட்டு உடச்சிருவோம். அடுத்தது அப்பா அடி கிடச்சிட்டுங்க. போகிறோம், எஸ்கேப் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளப்பையிலுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். அப்பா ஐயா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான். ஐயோ காக்கா வேற கழியுதுங்க மேலேருந்து. லிவர் கடிச்சிட்டு நான் இதை வந்து போய் கீழே போட்டுட்டு கடற்கரை எல்லாத்தையும் மேலேருந்து கீழே எடுத்து வந்து போடணும். அதில் லிவரு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் ஒன்றே பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கோங்க. எனக்கு லைக் ஒன்றே பண்ணுங்கள் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். லிவர் தூக்கி போட்டுருவோம். பேரலாக்கி இதுவாக தான் கிடக்கு. எல்லாம் கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். பேரலாக்கி ஏய் வா. சட்டையில் வேறு காக்கா கெஞ்சி வச்சுருங்க. சீக்கிரமே கழுவணும். எஸ்கேப் பண்ணிட்டோம் இன்னைக்கு சீக்கிரம் ட்ரெயினுக்கு. ஏய்
வேறு எதுவும் இல்லைல்ல, அவ்வளோதான் நினைக்கிறேன். ட்ரெயின் கீ. டிக்கெட் இப்போ நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணணும். எங்களை எழுதிக்கிட்டு போய் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தோம். மிஷின் சத்தம் போடுமே, சத்தம் போடுவானா என்னன்னு தெரியல. தூக்கி விடு. கஜக் கஜக் கஜக். ஆய மூடு, அதான் டிக்கெட் எடுத்துட்டேண்ணே. சீட்டு வேறு சரி வேணும். 25 நிமிஷத்துலேயே எஸ்கேப் பண்ணிட்டோமா? 26 நிமிஷம் ஆகுது. படி ரைட்டு. அவ்வளோதாங்க, எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த பேட்லாக்கியை வச்சு இந்த கேட்டை திறக்கணுமா? என்னங்க, டோர் நீடு க்ளோஸ் டோர் ஃபஸ்ட் அப்படின்னா டோரை ஆற்றணுமா? என்னன்னு தெரியலையே. இங்கிலீஷ் வேறு எனக்கு அந்தளவு வராதுங்க. என்ன பண்ணுறது, ஒரு இடம் புரியல. என்ன பண்ணலாம்? என்னங்க பண்ணுறது, இதை வச்சு எதுலேயும் சொரியவும் இல்லை. பேரலாக்கி இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு வேளை டோரெல்லாம் சாத்தணுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. க்ரீன் விழுந்துட்டு ஏன் கீரை போட முடியல? டோரை சாத்தணும்னு நினைக்கிறேன். இருங்க சாத்தி பார்ப்போம். ஐயோ என்ன பண்ணுறது? அதெல்லாம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஐயோ இதையும் திறக்க முடியல. இது பூட்டே காணும், எதுக்கு திறந்துக்கிட்டு? எனக்கு தெரிஞ்சு டோரை தான், இந்த ட்ரெயினோட டோரெலாம் சாத்தணும்னு நினைக்கிறேங்க. இது சாத்தி பார்ப்போம். புரிஞ்சிட்டு ட்ரெயின் டோரை சாத்தணும். போய் எல்லா ட்ரெயினில் உள்ள எல்லா டோரையும் சாத்தி விட்டு வந்துடும். இதை போய் சாத்துறோம் பாரு. இந்த டோர்லையா? ரெட் பட்டன். ஓஹோ புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அழுத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம். ஏன் இந்த டோர்லாம் சாத்தலைன்னா ட்ரெயின் ஓடாதா சொல்கிறீங்க? இந்த டோரையும் சாத்தணுமோ? அவ்வளோதான். தலை பேச போகுது. அவ்வளோதான், சிங்கம்னு போறப்பட்டது. கனவா பாய். ஐயோ பொறுக்கி போய் தப்பிச்சு போயிட்டானே. என் ராணிக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ வந்தானே என்ன கொண்டுருவானே. ஐயோ போயிட்டான். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட்டு வந்து பிடிச்சிருக்கோம் பார்த்துக்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.